ஓ இவங்க வேற பணம் வேணும், இவ வேற எங்க போனான்னு தெரியலையே. அபி என்னடா எங்கடி போவ? வெளியே ஊர சுத்திக்கிட்டே ஒரு பொழுது நிக்கும். சொல்லு. அமௌண்ட் கொடுத்தாலும் எடுத்துட்டோம். கொடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அந்த தடவை நைட்டே கொடுத்தேன். அந்த வழியா போய் கொடுத்துட்டு போயிடுறேன். திடீர்னு கேக்குற. திடீர்னு கொடுத்தா தானே கேட்கறேன். திடீர்னு கேட்கறேன். அப்ப நீ நைட்டா சொல்லணும்ல. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அவன் இப்பதான் நீ கூப்பிட்டான். நான் சரி அந்த பக்கம் முதல்ல கொடுத்துறேன். இதுல என்ன இருக்கு? நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும். இப்படிலாம் கேட்க கூடாது. என்ன நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாத சிரிக்கிற? சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. என்ன நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னதான் பேசணும்? போய் எடுத்துட்டு போ. டைம் ஆனாலும் வந்துட்டானா ஆகணும். சரி நாளைக்கு கொடுத்துக்கலாம். நீ சொல்லு. உனக்கு கொடுத்தது கொடுக்குற உனக்கு என்ன இல்லையே? அதெல்லாம் செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டியா? 4000 ரூபாய் கொடுத்தண்டி. நான் செலவு பண்ணிட்டேன். நீ என்ன வந்து ஒரு செலவு? வாரம் டைம் இருக்கு ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சொன்னல. ஏய் ஒரு வாரம் நான் சொல்லி தான் கொடுத்தேன். கண்டு காரணம் கொடுப்போம் நான். என்ன செலவு பண்ண? 4000 ரூபாய்க்கு என்ன உனக்கு இன்னும் வாங்க வேண்டியிருக்கு? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கினேன். புட்டுமாக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கினேன். அப்புறம் உனக்கு ஃபேண்ட் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படி ஏய் இது அண்டா புழுகையா புழுகாதடி. இது நான் எடுத்து தெரியுது. இது எடுத்து 2 வருஷம் ஆகுது. இல்ல இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எனக்கு தான் ஒரு ஃபேண்ட் எடுத்தேன். அப்படி நான் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நாளைக்கு எப்படியா விளையாடறதுக்கு போய் எடுத்துருவா. அப்படி போதும். உண்மையா இல்ல செலவு பண்ணிட்டேன். கொலகாரன் கதை போய் எடுத்துருவோம். டென்ஷன் பண்ணாத. அந்த ஆளுக்கு வந்து நின்னா என்ன பண்ணுவ? நீ தான் அந்த ஆளுகிட்ட பேசிக்கணும்.